என்னால அந்த சீட்ஸ் நம்பர்ஸ் முதல் கொண்டு சொல்ல முடியும். எல்லாம் இன்னைக்கு வந்து மதுரை தொகுதிகளை வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில பிரச்சனை போயிட்டு இருக்குன்றதுதான் எல்லாரும் பெருசா பேசுறாங்க. என்னன்னா வெளிப்படையா பேசிட்டாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஊன்னு பேசிடுவாங்க. பாஜகவை பொறுத்தவரைக்கும் அமைதியா இருப்பாங்க. சிங்காநல்லூர் தொகுதி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்களுக்கு கேட்கப்பட்டு இருக்குது. பொள்ளாச்சியை கேட்கறாங்க. ஆனா அதிமுக தரப்புல இருந்து இல்ல பொள்ளாச்சி தர முடியாது, அவங்க எங்களோட கோர் பேங்க் அப்படின்றாங்க. வானதி சீனிவாசன் போட்டிட்டு இருக்க இப்ப இருக்கக்கூடிய தெற்கு தொகுதியை மாத்திட்டு அவங்க வடக்குக்கு போறாங்க. வடக்குல இருக்கக்கூடிய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரா போட்டி போட்டவர் இப்போ பழைய அவருடைய தொகுதிக்கு வராரு. மேட்டுப்பாளையம் தொகுதியை கேட்கிறாங்க. பல்லடம் இல்லாட்டி திருப்பூர் தொகுதியை கேட்கிறாங்க. கொங்கு மண்டலத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேல கேட்கிறாங்க. கோவையில மட்டுமே 3 தொகுதிகளை கேட்கிறாங்க. ஒட்டு மொத்தமா ஒரு அசம்பிளிக்கு, ஒரு லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 சீட்டுகள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட மிக முக்கியம், காங்கிரஸ் வாங்குறதை விட அதிக தொகுதி எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். முடியாதுன்னு சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரனை என் வாழ்க்கையில் நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இவரை மாதிரி ஒரு துரோகி நான் பார்த்ததே இல்லைன்னு டிடிவி சொல்றாரு. ஒரே வாரத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. என்ன நடக்காதுன்னு நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கோங்க அப்படின்னு பாஜக சொல்றாங்க அப்படின்னா டிடிவி எடப்பாடி பழனிசாமிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நான் தான் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்க அன்புமணி ராமதாஸை தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க அவங்களுடைய ஆக்டோபஸ் கரங்கள் பத்தி ரொம்ப நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே கூடாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும்.